இந்த நேரத்திற்கான அண்மை செய்தி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் விவசாயிகள் சாலை மறியல் செய்து வரும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. காலை முதல் காத்திருக்கும் அதிகாரிகள் டோக்கன் வழங்கவில்லை என விவசாயிகள் இந்த சாலை மறியலின் போது குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார்கள். டோக்கன் வழங்காத அதிகாரிகளை கண்டித்து வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் தற்போது வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தி இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிபி தரும் தகவல்களை கேட்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல்ல விவசாயிகள் சாலை மறியல் அந்த காட்சிகள் நாம் பார்க்கிறோம். அண்மை செய்தியோட தகவல்கள் என்ன சிபி? வணக்கம் மோகன்ராஜ். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கவி தியாகராஜா சாலையில் வாரந்தோறும் ஞாயிறு சந்தை நடைபெற்று வருகிறது. இந்த நிலைமையில கொடைக்கானல் மட்டும் இல்லாம கொடைக்கானல் சுற்றியுள்ள திண்டுக்கல், வத்தலகுண்டு, பெரியகுளம், காமக்காப்பட்டி ஆகிய தரைப்பகுதியில் உள்ள விவசாயிகள் கொடைக்கானலில் உள்ள வார சந்தையில் தாங்கள் விளைவிக்கும் பழங்கள், காய்கறிகள், இறைச்சி போன்ற பொருட்களை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து வருவது வழக்கமான ஒன்றாக உள்ளது. இந்த நிலையில் இந்த வாரம் சந்தையை சீரமைக்கும் பணி தற்போது நடந்து கொண்டு இருப்பதனால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அண்ணா சாலையில் சந்தையை அமைக்க உள்ளதாக அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக கடை ஒதுக்கி அவர்களுக்கு டோக்கன் வழங்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. உள்ளூர் மற்றும் வெளியூர் விவசாயிகளை இதற்கு அழைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நகராட்சி அலுவலகத்திற்கு காலையிலே வந்த விவசாயிகள் காலையிலிருந்து மாலை நேரம் வரை தாங்கள் காத்திருந்ததாகவும் அதிகாரிகள் எந்த பதிலையும் தங்களுக்கு அளிக்கவில்லை என்று கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். அந்த சாலை மறியலில் ஈடுபட்ட இடமானது கொடைக்கானல் பிரதான மலைச்சாலையான ஏரி சாலைக்கு அருகில் அமைந்திருப்பதனால் எப்பொழுதும் பரபரப்பாக கூட காணப்படக்கூடிய சாலையில் அவர்கள் சாலை மறியல் ஈடுபட்டதன் காரணமாக அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் அந்த இடத்தில் பரபரப்பாகவும் காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மோகன்ராஜ், அண்மை செய்தி குறித்த உங்கள் தகவல்களுக்கு நன்றி சிபி.